வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நிறைய பேரின் மனசுல கலக்கத்தை உண்டாக்குற ஒரு கதை. ஆனா கதை அல்ல, உண்மை. டிசிஎஸ் 12,000 பேரை வேலையிலிருந்து நீக்க போறாங்க. இது மாதிரி பல பெரிய ஐடி நிறுவனங்கள் கூட செய்ய போகுது. ஊழியர்களின் வாழ்வாதாரம் பெரிய கேள்விக்குறிதான். பலர் இஎம்ஐ கட்ட முடியாம, குடும்பத்தை கவனிக்க முடியாம, குழந்தைகளின் படிப்பை சப்போர்ட் செய்ய முடியாம மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக போகிறாங்க. பகல் இரவு பார்க்காம கோவிட் பயம் கடந்தும் வேலை செஞ்சதுக்கு கிடைச்ச பலன்தான் என்ன? ஆனா கேள்வி என்ன தெரியுமா? தவறு செஞ்சது யாரு, தண்டனை வாங்குறது யாரு? உங்களுக்கு ஒருபோதும் இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்காதே. இப்படிப்பட்ட சூழலுக்கு யார் காரணம்? தவறு செஞ்சது யார்? இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுவரை யாரும் சொல்லாதது, உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும். கடைசி வரை பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பார்க்க போகும் பல மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்களுக்கு சரியாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். வாங்க உண்மையை தோண்டுவோம். நீங்க யோசிச்சு பாருங்க. பெரிய ஐடி கம்பெனிகளின் சிஇஓக்கள், சிஎக்ஸ்ஓக்கள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கோடிக்கணக்கில். ஆனா அவங்க ஜாப் சேஃப். அவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு கொடுப்பது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். அவங்க பிசினஸ் ஸ்கோப்பை முன்கூட்டியே பார்க்கணும். மார்க்கெட் எப்படி மாறப்போகுது? ஏஐ, கிளவுட், சாஸ் வரப்போகுதா? சர்வீஸ் மட்டும் போதுமா? இதை அவங்க தான் ஆன்டிசிபேட் பண்ணணும். ஆனா நிஜத்தில் நடப்பது என்ன தெரியுமா? அதுக்கான பதில் ஒரே ஒரு சொல்லுல அடங்கிடுச்சு: பாடி ஷாப்பிங். ஆமா, பாடி ஷாப்பிங் தான். அதான் நம்ம கதையே. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி பல இந்திய ஐடி நிறுவனங்க இன்னும் பாடி ஷாப்பிங் சர்வீஸ் மாடல்ல தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதென்ன பாடி ஷாப்பிங்? ரொம்ப கொச்சையா மலினமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் விசித்திரமா இருக்கா? ஆனா ஐடி உலகத்துல இதுக்கு அர்த்தம் சுலபந்தான். டேலண்ட வாடகைக்கு கொடுக்கிறது. உதாரணத்துக்கு பார்ப்போமே. உங்கள் வீட்டுக்கு சம்டைம்ஸ் கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், கொத்தனார் தேவைப்படலாம். அர்பன் கம்பெனிக்கு போன் செய்தால் போதும், அவங்களிடம் உள்ள ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அனுப்புவாங்க. இதே கதை தான் இங்கேயும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய அமெரிக்க வங்கி 100 ஜாவா டெவலப்பர்கள் தேவைன்னு சொல்றாங்க. அவங்க நேரடியா வேலைக்கு எடுக்காம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி இந்திய நிறுவனத்தை கூப்பிடுறாங்க. இந்திய நிறுவனம் சொல்லும், சரி நாங்க 100 இன்ஜினியர்களை அனுப்புறோம், ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மணிக்கு இவ்வளவு கூலி அப்படிம்பாங்க. ஆனா ஃபாரின் கிளையண்ட் தான் ப்ராஜெக்டை கட்டுப்படுத்துவாங்க. நம்ம இன்ஜினியர்கள் மாஞ்சு வேலை செய்தாலும் சாஃப்ட்வேர் உரிமை டிசிஎஸ்க்கோ விப்ரோக்கோ இல்லை, ஃபாரின் கிளையண்ட்டுக்கு தான். அப்ப நம்ம இந்திய நிறுவனம் கிட்டத்தட்ட வேலைக்காரங்க மாதிரி வேலை செய்து ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மணிக்கு இவ்வளவு கூலி என்று கணக்கிட்டு வசூல் செய்து சின்ன பகுதியை இன்ஜினியருக்கும் மிச்சத்தை கம்பெனிக்கும் வசூலிப்பது தான் பிசினஸ். நாமும் ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம், மாஞ்சு ப்ராடக்ட் நடத்துறோம். சுருக்கமா சொன்னா, கூலிக்கு மாரடிப்பதும் வசூல் ராஜா எம்பிஏவும் தான் பிசினஸ். முன்பெல்லாம் மாணவர்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் போன்ற பிரான்ச்ல படிச்சாங்க. எல்என்டி, டாடா ஸ்டீல், கிர்லோசர், அசோக் லேலண்ட் போன்ற அற்புதமான ப்ரொடக்ஷன் கம்பெனில இன்ஜினியர்கள் வேலை என்பது பெருமையா இருந்தது. ஆனால் இன்று போக போக மக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறாங்க. டாலர் சம்பளம், வெளிநாடு செல்லும் மோகம், கண்ணாடி கட்டிடத்துல வேலை, இப்படி பல இன்சென்டிவ் அவர்களை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சது. இங்க பாருங்க, அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ் இவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை வேணும். நோகாம நோன்பு கும்பிடணும். கைகால அசைக்காம எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். அவங்களுக்கு தேவை ரோபோ, வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் கேட்ஜெட் போன்றவை.
ஆனா அதை இயங்க வைக்க மென்பொருள் தேவை. அதுக்கு தேவை புரோகிராமிங். அதுக்கு வேண்டும் இந்தியர்கள். இப்படித்தான் பார்டின் ஷாப்பிங் மாடல் கோலோச்சியது, டாலராக குட்டிச்சு. கம்பெனிகள் சர்வீஸ் கம்பெனி என்று அழைக்கப்பட்டன. பெரும் அந்நிய செலவாணியை ஈட்டியது. எக்ஸ்போர்ட்ஸ் வளர்ந்தது. கம்பெனி ஹாப்பி, முதலீட்டாளர்கள் ஹாப்பி, ஏன் எம்ப்ளாயிஸும் ஹாப்பி. அவர்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, டாலர்ல சம்பளம். அதனால அடுத்த தடவை பாடி ஷாப்பிங்னு கேட்டா அதுதான் இந்தியாவின் ஐடியின் உலக காரணமாக இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. முன்னாடி எல்லாம் இந்தியா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் போன்ற அற்புத உற்பத்தியான கம்பெனிகளில் இன்ஜினியர்கள் வேலை பண்ணுவாங்க. மாணவர்கள் ஐடி ஜாப் மயக்கத்தில் கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சாங்க. கவுன்சிலிங் அதையே கனவாக செலக்ட் செய்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பல இன்ஜினியரிங் ஃபேக்டரிகள் மூடப்பட்டுச்சு. முதலாளிகளின் அடுத்த தலைமுறையும் கம்ப்யூட்டர் கனவுக்கு மாறி போயிடுச்சு. இந்தியா focus shifted from production to service. Now that is how we are here. That's because முதல்ல மேற்கத்திய நாடுகளுக்கு சேவகம் செய்ய இந்தியா தேவைப்பட்டது. அவங்களே நினைக்கல இந்தியா சேவை செக்டாரிலும் நாங்க தான் கிங் என்று நிரூபிக்கும் என்றும் இவ்வளவு டாலரும் சம்பாதிக்க முடியும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதுக்கு வேட்டு வைக்கணும். வந்துவிட்டது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இனிமேல வெஸ்ட் கண்ட்ரீஸுக்கு கோடர்கள் தேவையில்லை. அதான் ஏஐ வந்துடுச்சு இல்ல. இனி அதுவே எல்லா ப்ரோக்ராமிங்கும் கோடிங்கும் மிக குயிக்கா கொடுக்கும், சீப்பாவும் கொடுக்கும். பாடி ஷாப்பிங் மாடல்ல இருந்த எல்லா கம்பெனிக்கும் பெரிய ஷாக். அவங்க பிசினஸ் மாடல் ஃபெயில்ட். அதன் விளைவுதான் ஆட்குறைப்பு நடவடிக்கை. நான் கேட்கிறேன், இது யாரோட தப்பு? அப்புறம் எதுக்கு பிசினஸ் லீடர்ஸ் ஏன் இவ்வளவு சம்பளம்? தெரியாம தான் கேட்கிறேன். உங்க தொலைநோக்கு பார்வையில ஜாவா தான் வேணும்னு சொன்னீங்க, படிச்சாங்க. டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அப்படின்னு சொன்னீங்க, பிக்கப் பண்ணிட்டாங்க. பைத்தான் என்கிற ஷைத்தானையும் கத்துக்கிட்டாங்க. இப்ப இனி எல்லாம் ஏஐ தான் என்றா அதுக்கும் செயற்கை அறிவுக்கும் ரெடி. அவங்க ஃபாலோயர்ஸ்னா நீங்க லீடர்ஸ் தானே. நாங்க ரெடி, நீங்க ரெடியா? இப்ப இதுதான் கேள்வி. பைடு பைப்பர்ஸ் மாதிரி உங்க ஊது குழலுக்கு ஊர்வலம் வந்தாங்களே, இதுல அவங்க தவறு எங்க இருக்கு? வழி நடத்தி செல்ல வேண்டிய நீங்களே தடமாறிட்டீங்களே என்பதுதான் அவங்க ஆதங்கம். சிந்திக்க வேண்டும். இது ஒண்ணும் ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை என்பதற்கு 10-15 ஆண்டு உழைப்பு மட்டும் இங்கே காவு இல்லை. பள்ளி முடிஞ்சதும் விட்டில் பூச்சி மாதிரி இந்த துறைக்கு படிச்சாங்களே, எல்லாம் வீணா? அரசாங்கம் என்ன செய்ய போகுது? டாலர்ஸ் வரும்போது மட்டும் இனித்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. கம்பெனி சொல்லலாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்ப அதுதான் எங்கள் பிசினஸ் மாடல். ஷேர் மார்க்கெட்டிங்லயே நாங்க ஜெயிச்சிட்டோமே. எங்களுடைய வேலை பணம் ஈட்டுவது. முடிந்த பிறகு குத்துதே குடையுதே என்றா அது இனி அவங்க பாரு. சரியாத்தான் சொல்றீங்க. அப்படின்னா சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர்னு அவங்கள பட்டி தொட்டிக்கெல்லாம் அனுப்பினீங்களே, அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உங்களுக்கு துணையாக வந்தார்களே, குறைந்தபட்சம் உங்களுக்கு ஸ்டாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாமா? சமூக பொறுப்பு வேண்டாமா? பெரிய நிறுவனங்களை கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வணிக நிறுவனம் சமூகத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். லாபத்தை மட்டும் கருத்துல கொள்ளாம சமூக நலனுக்காகவும் பொறுப்பை ஏற்கணும். யூனோ வை? எல்லா நிறுவனங்களும் சமுதாயத்திலிருந்து தான் மனித வளம், இயற்கை வளம் போன்றவற்றை எடுக்கிறாங்க. இதற்கு பிரதிபலனாக சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டிய கடமை கம்பெனிகளுக்கு உண்டு. மனித வளத்தை உறிஞ்சிய அவங்க இப்போது ஏன் உமிழ்ந்துட்டாங்க என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? எச்ஆரை கேட்டால் கம்பெனி டெசிஷன் என்பாங்க. அப்படின்னா யார் அந்த கம்பெனி?
டெசிஷன் மேக்கர்ஸ் எல்லாம் கம்பெனிங்கிற மாயத்திரைக்கு பின்னால ஒளிஞ்சு நிக்கிறாங்களே. ரொம்ப கேட்டீங்கன்னா பாலிசி என்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாலிசி பிகின்ஸ் வேர் லாஜிக் எண்ட்ஸ். அது போகட்டும், டாப் லேயரை தொட முடியாது, மிடில் லேயருக்கு டெலிவரியும் இல்லை, சம்பளமும் அதிகம். அதனால அவங்கள அனுப்பிட்டா டீம் லீடரையே மேனேஜராக ப்ரமோட் செஞ்சிடலாமே, சம்பளமும் கம்மி தானே, ஜூனியர்ஸும் திருப்தி. என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி! ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிசினஸ் மாடல்ல ஏன் இல்லை? டாப் மேனேஜ்மெண்ட் கேட்கிற, ஏன் இவ்வளவு நாட்களாக பிசினஸ் மாடலை மாத்தவே இல்லை? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சிந்திக்காம பாடி ஷாப்பிங்லயே வண்டி ஓட்டினீங்க. இங்கதான் பெரிய கேள்வி வருது. நிறுவனத்துல சிஇஓ, சிஎக்ஸ்ஓ, போர்டு மெம்பர்ஸ் இவங்க மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு கோடி சம்பளம் தரோம். ஏன்? அவங்க வேலை என்ன? பிசினஸ் மாடலை மாத்தணும், புதிய சந்தைகளை உருவாக்கணும், சர்வீஸ்க்கு அப்பாற்பட்டு ப்ராடக்ட்ஸ் உருவாக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு? அவங்க அந்த விஷனையே காட்டல. சர்வீஸ் ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்டை கட் பண்றப்போ பாதிப்பு யாருக்கு தெரியுமா? கீழே இருக்கிற ஜூனியர் எம்ப்ளாயிஸுக்கு தான். அவங்க எந்த தவறும் செய்யல, ஆனா தண்டனை அவங்களுக்கு தான். இதுதான் உண்மையான அநியாயம். பிக் ஜெயண்ட்ஸ், Big boss failed in their role responsibility, and for that now poor employees are penalized. Top management should take serious responsibility. They are not there simply to warm up their seat. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு தீர்வு காண வேண்டும். நிறுவனங்க மனசு வச்சா நிச்சயமாக செய்ய முடியும். வெளியே அனுப்பிய வேலையாட்களை உள்ளே கொண்டு வர முடியும். அவங்கள ரீஎம்ப்ளாய் செய்ய முடியும். பிகாஸ் திஸ் இஸ் ரிச்சி டைம், யுவர் டைம். இட் இஸ் லைக் நோ அதர் டைம். அதை எப்படி செய்யணும், எப்படி அவங்க வாழ்வாதாரத்தை மீட்க முடியும்னு விரிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்க சேனல், உங்க நண்பன். Please subscribe the channel and press the bell icon to get the notification for all your videos. வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களை வந்து அடையும். புதிய சிந்தனை, புதிய தீர்வு, புதிய கோணம், பிறர் தவறவிட்ட உண்மைகளையும் முழுமையாக உங்க பார்வைக்கு இந்த வீடியோ கொண்டு வரும். இது மாதிரி சிந்திக்க தீர்வு காணும் கதைகளுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. Thank you for watching till the end. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.